இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாம். இறால் மீன் வாங்கி வீட்ல வந்து கொஞ்ச காலம் ஆச்சு. என்னால இறால் மீன் வாங்கி பொரிச்சு கூட வந்து ரசம் வச்சு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும்ல. அதனால இன்னைக்கு காலையில இருந்தே ஒரே கெதிப்பா இருந்துச்சு. நேரா சந்தைக்கு போனோனே இறால் மீன் மட்டும் வாங்கினேன். வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் மக்களே. நல்ல பெரிய பெரிய இறால் மீனா இருந்துச்சு. அவ்வளவுமே ரூ. 150 பார்த்துக்கோங்க. இப்பல்லாம் நிறைய ரீல்ஸ்ல பார்த்தேன் இந்த இறால் மீனெல்லாம் முழுசு முழுசா பொரிச்சு அப்படியே தலையை கூட கழிக்க மாட்டாவே நல்லா பொரிச்சு வச்சு கரும்பு கடிச்சால கடிச்சு முறிச்சு சாப்பிடுவேன். நானும் இன்னைக்கு மீன் கழுவிட்டே இருக்கும்போது தலை வந்து இவ்வளவு பெருசு பெருசா இருக்கு, வேஸ்டா இல்ல போகுது. இதுக்குள்ள இருந்து நம்மளும் அவங்க போல எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் நோண்டி எடுத்து பார்த்துட்டு இருந்தா எல்லாமே கிளு கிளு கிளுன்னு இருந்துச்சு மக்களே. பாதி முள்ளு மாதிரி இருந்து இதை சாப்பிட்டோன்னா நம்ம இறால் மீன் சாப்பிடக்கூடிய ஆசையே போயிரும்னு சொல்லிட்டு சூப்பரா வாங்கிட்டு வந்து இறால் மீனை கழுவியாச்சு. இறால் மீன் பொரிக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மசாலா தான் போட்டேன். ஆனால் டேஸ்ட் வேற லெவல்ல இருந்து என்னெல்லாம் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறு, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு தோசைக்கல்ல போட்டு சூப்பரா பொரிச்சு இறால் 65 ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு சாதா ரசம் வைக்கல, சுட்ட பூண்டு ரசம் தான் வச்சேன். ரெசிபி வேணா கமெண்ட்ல சுட்ட பூண்டு ரசம் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கிறதுக்கு சிம்பிளான சமையல் போல இருக்கும், ஆனா அடிப்பொலி.